ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன விலாக்னா ஸ்பெஷல் டேன்னு சொல்லலாம். என்னோட அண்ணன் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க. இது மார்னிங் தான். ஸோ டிஃபன் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ணன் பாப்பா கூட விளாண்டுட்டு இருந்தாங்க. நான் காட்டுறேன், அண்ணனை காட்டுற வீடியோவில் பாருங்கள். என்ன மார்னிங் டிஃபன்னா இட்லி ஊற்றிட்டுருக்கேன். ஒரு 2 தட்டு பெரிய இட்லியாக ஊற்றிட்டு 2 தட்டு வந்து மினி இட்லி, அதாவது பொடி இட்லி மாதிரி பண்ணலாம் அப்படின்றதுக்காக ரெடி பண்ணேன். லன்ச் வந்து வெளியில் தான் சாப்பிட போகிறோம். ஸோ மார்னிங் டிஃபன் மட்டும் ரெடி பண்ணிவிட்டேன். சட்னி வந்து ஒரு பக்கம் வதங்கிட்டு இருந்துச்சு. ஸோ இட்லியும் வச்சுட்டா டிஃபன் ரெடி ஆகிடும். அண்ணன் வந்து பாப்பா கூட அங்கே ரூமில் விளாண்டுட்டு இருந்தாங்க. என்னென்னா ஒரு 3 days வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி வந்திருந்தாங்க. ஏன்னா வந்து அண்ணன் சிங்கப்பூர் போகிறாங்க இப்போது திரும்பி. ஆக்சுவலாக 3 month வந்து லீவில் வந்திருந்தாங்க. இப்போ திரும்பி சிங்கப்பூர் கிளம்புறாங்க. ஸோ அதனால் பாப்பாவை பார்த்துட்டு போகலான்றதுக்காக என்னோடய அண்ணன் வந்திருந்தாங்க. அன்றைக்கி எப்படின்னா லன்ச் சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் வெளியில் போகலாம் எங்கேயாவது அப்படின்னு பிளான் பண்ணிட்டோம். பீச் போகலான்னு சொல்லிட்டு. ஸோ இட்லியை ஊற்றி வச்சுட்டு அப்படியே நான் போயிட்டு எங்கள் அண்ணனை காட்டுறேன். இப்போ நான் ரீசெண்ட் டேஸாக வந்து லைவ் போட்டுட்ருக்கேன். முன்னாடியிலேருந்து போட்டிருக்கலான்னு இப்போ தோணுது. ஏன்னா இப்போ தான் நிறைய சப்ஸ்கிரைபர் எனக்கு புதுசாக வரீங்க, நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்ன சொல்கிறேன்னு தெரில. லைவ் வந்து இப்போ நான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 11 to 12 அப்படி வரேன். ஏன்னா பாப்பா இருக்கா இல்லையா, குட்டி பாப்பானால அவளை அந்த எந்த டைமில் அவள் அழுவா, அவளை பார்க்குறது அதெல்லாம் இருக்கும். அதனால் டைம் மேனேஜ் பண்ணி நான் எப்படியும் லைவ் வந்துடுவேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க மேபி என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய லைவ் வந்து கண்டிப்பாக பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய வீடியோஸ்க்கெல்லாம் உங்களோட கமெண்ட்ஸை வந்து ஃபீட்பேக்காக ஷேர் பண்ணுங்கள். நான் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தாலும் நான் மாற்றிக்கிறேன். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை வந்து நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். ஏதாவது சேஞ்சஸ், இப்படி வீடியோ போடுமா, இது ஓகே, இது நல்லா இருக்குன்றதை உங்கள் ஃபீட்பேக்கை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்பொழுதுமே வேணும். நான் புதுசாக லைவ் போடுறேன். இதுவரை லைவ் என்னோடய சேனலில் பார்க்காதவங்க டெய்லி நான் லைவ் வந்துட்டுருக்கேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள். ஸோ அப்படியே மினி இட்லி ஊற்றிட்டு இருந்தேன் பாருங்கள். ஒரு ஸ்பூன் மாவு எடுத்து அதில் 2 இட்லி ஊற்றுற மாதிரி வருது. குட்டி குட்டியாக வந்துச்சு, நல்லா இருந்தது. என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும் பொடி இட்லினா. ஸோ பாப்பாவுக்கு ப்ளைனாக கொடுத்துக்கலான்னு குட்டி குட்டி இட்லி அவளுக்காக கொடுத்துட்டு ஒரு பிளேட் வச்சுட்டேன். என் ஹஸ்பண்டுக்கு பொடி போட்டு நெய் ஊற்றி அப்படி கொடுத்தேன். அது செய்யும்போது நான் காட்டுறேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. பொடி வந்து நான் வீட்டில் அரைச்சது தான், கடையில் வாங்கினது கிடையாது. வீடியோ கூட போட்டிருப்பேன், லாங் வீடியோ, கருவேப்பிலை பொடி அரைச்சது. பார்க்காதவங்க என்னோடய சேனலில் வீடியோஸில் போய் செக் பண்ணி பாருங்கள். வேணும்னா முடிஞ்சால் நான் லிங்க்கோட அதோட வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ எல்லாமே தட்டில் ஊற்றி வச்சுட்டேன். இப்போ வெந்நீர் வச்சுட்டு அதை அப்படியே தட்டை உள்ளே வச்சுட்டா போதும். ஒரு 5 minutes நல்லா கொதிச்சு வரும்போது சிம்மில் ஒரு 10 minutes வச்சேன்னா இட்லி ரெடி ஆகிடும் சூப்பராக. சட்னியும் வதக்கி வச்சுட்டேன். அதை ஆற வச்சுட்டு அரைச்சிக்க வேண்டியதான். ஸோ டிஃபன் அவ்வளோதான், சிம்பிளாக சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. லாஸ்ட் வீக் ஃப்ரைடே நான் வீடியோ போட்டுக்கணும், லாங் வீடியோ. நான் ஆனால் போடலை. அண்ணா வந்ததுனால அப்படியே கொஞ்சம் பிஸியாகவே இருந்ததுனால போட முடியல. இவர் தான் என்னோட அண்ணன், என் கூட பிறந்த அண்ணன். பார்த்தா எனக்கு தம்பி மாதிரி இருப்பார். அவருக்கு எனக்கு கொஞ்சம் சம்மந்தமே இருக்காது, ஆனால் அவர் தான் என்னோட அண்ணன். பார்க்க சின்ன பையன் மாதிரி இருப்பான் நான் அண்ணன் எனக்கு. பட்டும் ஹாய் சொல்கிறாங்க, என்னன்னு ஹாய் சொன்னாங்க. பட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் டப்பில் உட்காந்து விளையாட விட்ட, குளிக்க வச்சுட்டு அப்படியே அவங்கள ஃப்ரெஷ் ஆக்கியாச்சு. அதில் மேக்ஸிமம் உட்கார வைக்க மாட்டேன். ஆனால் வந்து அப்படி உட்கார வைக்கிறது ரொம்ப நல்லது. பாடி ஹீட் வந்து குறையும். அவளும் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாள். ஆனால் என்னென்னா கொஞ்ச நாள் உட்கார வச்சா அதுலேருந்து எந்திரிக்கவே மாட்டாள். அதுக்கு ரொம்ப அழுவா. ரொம்ப கஷ்டப்பட்டு மேனேஜ் பண்ணணும். அப்படியே கொஞ்ச நேரம் அவளை விளையாட விட்டுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு அவளுக்கு டிஃபன்லாம் கொடுத்துட்டேன். நான் டிஃபன் வந்து மாமாவோட தான் உட்காந்து சாப்பிட்டாங்க. ஜாலியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இட்லி ரெடி ஆகிடுச்சு. தனியாக எடுத்து வச்சுருந்தேன். இட்லி வெந்தோடனே கொஞ்சம் நேரம் வெளியில் எடுத்து வச்சுட்டு தண்ணி தெளிச்சோன்னா ஈஸியாக வந்துடும். நான் எண்ணெயெல்லாம் தடவ மாட்டேன். இது துணி போடாமல் ஊற்றுவோம்லையா, அந்த மாதிரி தான். லைட்டாக தண்ணி தெளித்தாலே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதனால் நான் லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு அப்படியே இட்லியை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். இட்லி பார்த்திங்கன்னா நான் எப்படி அரைப்பேன்னா, மாவு சொசைட்டி ரைஸ் தான் நான் யூஸ் பண்ணுறேன். நல்லா 6-7 தடவை கழுவிடுவேன். உளுந்து வந்து கருப்பு உளுந்து யூஸ் பண்ணிப்பேன். இட்லி சூப்பராக வரும். இட்லியும் நல்லா வரும். தோசைக்கு கொஞ்சம் குறைப்பாக அரைச்சிப்பேன். தோசையோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ பாப்பாவுக்கு பிளைன் இட்லி கொஞ்சம் குட்டி இட்லி வந்து எடுத்து வச்சுட்டேன்.
இப்போ வந்து கொஞ்சம் இட்லியில் வந்து நான் அரைச்ச கருவேப்பிலை பொடி இது நல்லா எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு தூவிக்கிட்டு, நெய் வந்து கெட்டியாக இருந்துச்சா, ஸோ அதை வந்து கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு நான் அதில் சேர்த்துக்கிட்டேன். கெட்டியாக போட்டால் அது அந்தளவுக்கு சேராது, அதனால் கொஞ்சம் ஹீட் பாருங்கள் எந்தளவுக்கு கெட்டியாக இருக்குன்னு அதை ஹீட் பண்ணிவிட்டு நான் அப்படியே சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டேன். பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது பாருங்கள், ஹோட்டலில் கொடுக்குற மாதிரி. டேஸ்ட்டும் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, சாப்பிட்டாங்க. நான் ஒன்று அப்படியே டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். எங்கள் அண்ணனுக்கு சாப்பாடு கொடுக்கும்போது பாப்பாவுக்கும் மினி இட்லி வச்சு கொடுத்தேன். அவளும் குட்டி இட்லின்றதுனால ரொம்ப ஆசையாக ஒரு வாயாக அழகாக சாப்பிட்டா. எங்கள் அண்ணன் ஊட்டி விட்டாங்க பாப்பாவுக்கு. ஒரு வாய் வாங்கினா அதுக்கப்புறம் வாங்கலை, அப்படியே திரும்பிட்டா. ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து ஒரு லன்ச் டைமுக்கெல்லாம் ஒரு 12:30 to 1:30 அந்த டைமில் குளிச்சுட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டோம். திரும்பி எங்கள் அண்ணன் இன்ட்ரோ கொடுக்குற பாருங்கள், இவர் தான் எங்கள் அண்ணன் மணி. அவரோட பேர் வந்து மணிகண்டன். ஹாய் சொல்லுவான் இப்போது. ஸோ நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். லன்ச் சாப்பிட்டுட்டு அப்படியே பீச் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டோம். அதுக்கு முன்னாடி பட்டு வந்து கார் ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மாமாவுக்கு முத்தம் கொடுப்பாங்க. அவளோட ஸ்பாட்டே வந்து இப்போ காரில் அந்த சென்டரில் நின்றுக்கிறது தான். அழகாக அப்படியே முன்னாடி போயிடலாம். இப்போ எங்கள் அண்ணன் உட்காந்துருக்கிறதுனால அவன் மேனேஜ் பண்ணிட்டான், முன்னாடி வச்சுட்டு அப்படி இப்படி மேனேஜ் பண்ணான். இல்லைனா அப்படியே அவங்க டேடாட்ட ஏறி போயிட்டு கார் ஓட்டணும்னு நினைப்பா. அப்புறம் அவளுக்கு தூங்குகிற டைம் வந்ததுனால தூங்கிட்டா. நாங்கள் ஹோட்டல் போயிட்டோம். அப்புறம் குழந்தைய வந்து நாங்கள் சாப்பிட ஆரம்பிக்கிறது கொஞ்சம் வெரைட்டியாக நல்லா நான்வெஜ் சாப்பிட்டோம். அப்புறம் அவள் சாப்பிடும்போது நாங்கள் எழுப்பி விட்டுட்டு நான் பிள்ளைக்கு சாப்பாடு ஊட்டி விட்டேன். பிரியாணி சாப்பிட்டாவ. அப்புறம் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து வந்து 2 o'clock or 3 o'clock இருக்குன்னு நினைக்கிறேன். நாங்கள் கிளம்பும்போது வண்டலூர் ஜூ கிட்ட பயங்கர டிராஃபிக் இருந்தது. நாங்கள் ஈசிஆர் தான் எடுத்தோம். ப்ளூ ஃப்ளாக் பீச் தான் போகணுன்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா அங்கே கொஞ்சம் ப்ரைவேட்டாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினச்சி கிளம்புனோம். பட் வந்து இடம்லாம் ரொம்ப நீட்டாக இருக்கும், அது ஒன்றும் இது கிடையாது. பட் பயங்கர க்ரௌட் இன்றைக்கி ரொம்ப. ஏன்னா அன்றைக்கி நாங்கள் போன அன்னைக்கு வந்து ஆயுத பூஜைன்னு நினைக்கிறேன். ஆமாம், அன்றைக்கி லீவ் டே, ஹாலிடேன்றதுனால வந்து பயங்கர க்ரௌடு. நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி இந்த ஈசிஆரில் பிரிட்ஜ் இருக்கும் இல்லையா, அங்கே இறங்கினோம். இந்த கடலும் அந்த ஏரியும் ஜாயிண்ட் ஆகும் இல்லையா, அங்கே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அங்கே நின்று பார்க்குறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இறங்கிட்டு அங்கே நின்றுங்க. எங்கள் அண்ணன் இதெல்லாம் பார்த்தது கிடையாது, ஃபஸ்ட் டைம் வந்து சென்னையில் இந்த சுற்றி பார்க்குற இடம்லாம் இப்போ தான் பார்க்குறாங்க. அவனுக்கு எல்லாம் காமிச்சேன், நல்லா என்ஜாய் பண்ணால். பாப்பாவுமே ரொம்ப ஜாலியாக பார்த்தா. தண்ணி நிறைய இருக்குது, போட்டு போகிறது அதெல்லாம் பார்த்துட்டு பாய் சொல்லிவிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணால். நான் ஜூம் பண்ணுறேன் பாருங்கள், அந்த கடல் அலை தெரியும், வெள்ளையாக தெரியுது பாருங்கள், அதுவும் ஏரியும் ஜாயிண்ட் ஆகுது, பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அந்த கடலும் ஏரியும் ஜாயிண்ட் ஆகுது இல்லையா, நாங்கள் அங்கே தான் போனோம். அதை வந்து நான் எதிர்பார்க்கல, தான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் அங்கே போனது. இதுக்கு முன்னாடி நாங்கள் அங்கே போனதில்லை. நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பட்டும் வெயில் நல்லா கூலிங் கிளாஸில் போட்டுவிட்டு அவளுக்கு பார்க்க க்யூட்டாக இருக்காங்க பாருங்கள். அப்புறம் அங்கேயே நின்று கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். நான் ஃபோட்டோஸ்லாம் வந்து ஷார்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். என் ஹஸ்பண்ட் சடனாக திரும்பி என்னை கூப்பிட்டாங்கன்னு பார்க்குறேன். இது பூச்சி கண்ணுக்கிட்ட கொண்டு வந்து காமிச்சிட்டாங்க. பயந்துட்டு நான் பார்த்து தட்டாம் பூச்சி, பாவம் இறந்து போயிடுச்சு போல். கட்டை மேலேருந்து என் ஹஸ்பண்ட் எடுத்து காமிச்சிட்டு இருந்தாங்க. அங்கே போகிறவங்களுக்குலாம் பாய் சொல்லியிருந்தேன். என் ஹஸ்பண்டை ஹாய் சொல்ல சொன்னால் நீ தான் உன் சேனலுக்கு சொல்லணுன்னு என்னை கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. அப்படியே எல்லாரும் நின்று ஒரு போஸ்ட் கொடுத்தோம். அப்புறம் அங்கேருந்து நாங்கள் வந்து கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டோம் பீச்சுக்கு. ஐயோ, பீச்சில் வந்து பயங்கர டிராஃபிக்குங்க. கார் நிற்கவே இடம் இல்லை அங்கே நாங்கள் போன இடத்துல. அவ்வளோ காரு, கிட்டத்தட்ட நாங்கள் போகும்போது எனக்கு தெரிஞ்சு 100க்கு மேலே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு உள்ளெல்லாம் போய் பார்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் எங்களுக்கு கொஞ்சம் இடம் கிடச்சிது, நாங்கள் சான்ஸ் யூஸ் பண்ணி அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டோம். இந்த ரோடுக்குள்ளே தான் ப்ளூ ஃப்ளாக் பீச் வந்து போனவங்களுக்கு கண்டிப்பாக மேபி தெரியும். எங்கள் பட்டு பாருங்கள், அழகாக கண்ணாடி போட்டு காட்டுவாங்க. க்யூட்டாக ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுறா ஸ்டைலாக. திரும்ப சொன்னால் திரும்பி காட்டுறான். இப்போ வந்துட்டோம் பாருங்கள், எவ்வளோ கார் நிற்கிது. இதெல்லாம் பார்க் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு இப்படி போனோம், ஆனால் திரும்பி இது பீச் உள்ள அங்கே கிட்ட போய் பார்க் பண்ணுறது. ஆனால் நாங்கள் திரும்பி ரிவர்ஸ் எடுத்து வந்து ஒரு இடம் இருந்துச்சு, அங்கேயே பார்க் பண்ணிட்டோம். அப்புறம் உள்ளே என்ட்ராகிறதுக்கு ஃபீஸ் கட்டணும் போல். அதுக்கு பெரிய க்யூ இருந்துச்சு. பார்த்தா அங்கே QR கோடு இருந்தது. நிறைய பேர் அதை ட்ரை பண்ணாங்க. ஃபஸ்ட்டு என் ஹஸ்பண்ட் ட்ரை பண்ணாங்க, வரல. அப்புறம் வந்து கிடச்சி நாங்கள் அதிலே பே பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டோம். எங்கள் அண்ணன் பாப்பாவை தூக்கிட்டு முன்னாடி போயிட்டாங்க. நானும் என் ஹஸ்பண்டும் வந்து ஒன்றா போனோம். பட்டு நான் எங்களை பார்த்தோன்னே ஹாய் ஹாய் அப்படி சொல்லிட்டு இருந்தா. அவள் மணலில் காலடி எடுத்து வைக்கிறது பாருங்க, அழகாக நடக்கிறா. அந்த மண் உள்ளே போயிட்டு தான் அவளுக்கு ஒரு மாதிரி இருக்குது போல், வித்தியாசமாக ஃபீல் பண்ணா.
நல்லா என்ஜாய் பண்ணா, தண்ணியெல்லாம் பார்த்துட்டா. ஆனால் வந்து அவள் கடலில் இறங்கவே இல்லை, ரொம்ப பயந்தா. மணலில் நல்லா விளாண்டா. அந்த வீடியோவில் நான் எடுத்திருக்கேன் பாருங்கள். எவ்வளோ க்ரௌடு பாருங்கள். நாங்கள் நிஜமாக எதிர்பார்க்கவே இல்லை. இந்த ராக் பீச் மாதிரி பாண்டிச்சேரியில் இருக்க மாதிரி இங்கேயும் செட் பண்ணியிருக்காங்க. இது எப்போ பண்ணாங்கன்னு தெரில, பட் பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதிலே நடந்து அந்த கார்னர் வரையும் போய் நின்று அந்த எட்ஜில் நின்று பார்த்துட்டு இருந்தோம். ஃபோட்டோஸ் நிறைய எடுத்தோம். நம்மளுக்கு பிடிக்கும் இல்லையா அந்த மாதிரி நின்று ஃபோட்டோஸ் இருக்குது. அப்படியே ஃபோட்டோஸ்லாம் நிறைய எடுத்தோம். என் ஹஸ்பண்ட் முன்னாடி போய் நிற்கிறாங்க பாருங்க. ஆனால் கொஞ்சம் சேஃப் இல்லாத மாதிரி இருந்தது. கல்லெல்லாம் பயந்து தான் மெதுவாக நடந்து போயிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் நான். வியூ பார்க்குறது, கடல் பார்த்தாலே ஒரு அமைதியாக இருக்குங்க, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் இதுவரையும் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணதில்லை. பாப்பாவை கூப்பிட்டு போயிட்டு இன்றைக்கி வந்து பெட்ஷீட்லாம் எடுத்துகிட்டு போயிட்டேன் நான். அவளுக்கு ஸ்நாக்ஸும் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஆப்பிள் கொண்டு போனேன். அவளும் சாப்பிட்டுட்டு அவள் கடலில் இறங்கவே மாட்டேன்ட்டா. நான் பெட்ஷீட்டை விரிச்சிட்டு நாங்கள் உட்காந்துட்டோம். நானும் எங்கள் அண்ணனும் போயிட்டு கொஞ்சம் நேரம் விளாண்டோம். எங்கள் அண்ணன் பாதி நனைஞ்சிட்டான். அப்புறம் அங்கே வந்து மாங்காய் இந்த இதெல்லாம் கொண்டு வருவாங்களே அவங்ககிட்ட, எனக்கு மாங்காய் ரொம்ப பிடிக்கும், அதனால் மாங்காய் வாங்கிக்கிட்டோம். அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்துட்டு எங்கள் அண்ணன் பாப்பாவை கூப்பிட்டு போனால் அவள் ரொம்ப பயந்தா, அழுதா தண்ணி பார்த்துட்டு. கொஞ்சம் கூட நனையவே இல்லை. ஆனால் அடிக்கடி கூப்பிட்டு போகணும், அப்போ தான் அவள் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாள். மணலில் நல்லா விளாடா, தண்ணியில் இறங்க மாட்டேறா. அதை நிறைய பெரிய இதாக தெரியுறதுனால அவள் பயப்படுற போல். ஃபேஸை பாருங்கள், அப்படியே பயந்து அழுவா. நானும் சொல்லி பார்த்தேன், பட் பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும், அவள் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் விளையாட தானே போகிறா அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டேன். ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணலை, ஏன்னா புள்ள பயப்படுறா. அப்புறமா வந்து மணல் கூப்பிட்டு வந்தோன்னே நல்லா என்ஜாய் பண்ணி விளாண்டா. எங்கள் அண்ணன் ஜாலியாக விளாண்டுருந்தா. என்னை ஃபோட்டோ எடுக்கும்போது அவனோட பேண்ட் ஃபுல்லாக உட்காந்து ஃபோட்டோ எடுத்தான், அப்படியே ஃபுல்லாக நனைஞ்சிச்சு அலை வந்து. அப்புறம் பட்டு மணல் கூப்பிட்டு வந்தோன்னே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு காக்காவெல்லாம் துரத்திக்கிட்டு பயங்கரமாக விளையாட ஆரம்பிச்சிட்டா. மணலில் எப்படி விளாட்றா பாருங்கள் உட்காந்து. அவளோட சேர்ந்து எங்கள் அண்ணனும் விளையாட ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் விட்டாச்சு. சரி அவள் அட்லீஸ்ட் இதே என்ஜாய் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மணலில் விளாண்டா பரவாயில்ல, வீட்டுக்கு போய் குளிக்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே நீட்டாக தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு கோவளம் பீச் போனால் அங்கே ரொம்ப டர்ட்டியாக பழைய இதெல்லாம் நிறைய கிடக்கும். பட் இங்கே அவ்வளோ நீட்டாக இருந்துச்சு. நல்லா மணல் மட்டும்தான், அந்த சிப்பி கிடக்கு, மணல் இருக்குது, அவ்வளோதான். நீட்டாக வச்சுருக்காங்க. கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. நாங்கள் ஃபஸ்ட் டைம் ஒரு தடவை முன்னாடி பாப்பா குட்டி பிள்ளையாக இருக்கும்போது போனோம். அப்போ இந்தளவு க்ரௌட் கிடையாது. சும்மா ஒரு பைக்கு ஒரு கார் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போது ஃபுல்லாக கார் பைக் நிற்க கூட இடம் கிடையாது. அந்தளவுக்கு மெரினா பீச்சில் இருக்க க்ரௌடு மாதிரி இருக்குது. ஆனால் இடம் நீட்டாக தான் இருக்குது, நல்லா பக்காவாக மெயின்டைன் பண்ணுறாங்க. பாருங்கள், நாங்கள் வந்தது ஈவினிங் 4 o'clock அந்த மாதிரி இருட்டும் போது தான் போனோம். 6:30 அந்த மாதிரி தான் கிளம்புனோம். நாங்கள் போகும்போதே அவ்வளோ பேர் உள்ளே வந்துட்டே இருந்தாங்க. ஸோ நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அப்படியே டேரெக்டாக வீட்டுக்கு தான். டிஃபன் ஏதாவது சாப்பிட்டுட்டு போகலான்ட்டு அப்படியே கிளம்பியாச்சு. பட்டு நிலாவை வந்து கை நீட்டி காமிச்சிட்டே இருந்தாங்க. ஸோ அன்றைக்கி டே இப்படி தாங்க எங்கள் அண்ணன் கூட ஜாலியாக போச்சு. பட்டுவும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. எங்கள் அண்ணன் 2 days இருந்துட்டு அப்புறம் ஊருக்கு கிளம்பிட்டான். ஸோ நல்லா என்ஜாய் பண்ணோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதே போல் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.